ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சந்தோஷமான வணக்கம். இன்றைய தினம் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நேர்காணல் கொஞ்சம் சிறப்பாக இருக்க போகிறது. காரணம், யோக கலையினுடைய உன்னதத்தை பற்றி எடுத்து சொல்வதற்காக இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு ஒரு விருந்தினர் வருகை தந்திருக்கார். ஆசிய யோக கூட்டமைப்பினுடைய தலைவர் யோகாச்சாரியா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ரொம்ப சந்தோஷம் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு நீங்க வருகை தந்தது. எப்படி இருக்கீங்க? மிக அருமை, ரொம்ப நல்லா இருக்கேம்மா, மிக அருமை. சரி, நிறைய விஷயங்களை இன்றைய தினம் உங்கள்ட்ட இருந்து நாங்க கேட்டு தெரிந்து கொள்ள போறோம். எங்களுடைய நேயர்களும் ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாகவே உங்கள்ட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்ச கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யோகாவை கலையாக மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கக்கூடியவர்கள் அதிகம். இது ஒரு விளையாட்டாக பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவு. அதை பற்றிய ஒரு தெளிவும் இருக்கிறது குறைவு அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு. அதை பற்றி உங்களுடைய அறிமுகத்தோடு எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா அருமையா இருக்கும். கண்டிப்பாகம்மா. என்னுடைய யோகா, இந்த கலை யோகா வாழ்க்கை என்னுடைய இளம் வயது, பள்ளிக்கூட வயதிலேருந்து ஆரம்பமானது. ஸோ அப்போ எப்படி ஆரம்பம் ஆச்சுன்னா, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்க. என்னுடைய குருநாதரே யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எனது அண்ணன் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான் என்னுடைய குருநாதர், முதல் குருநாதர். அதற்கு பின்பாக நிறைய குருநாதர்கள், திரு அம்பாள் ராமசாமி ஐயா, திரு முத்துசாமி நாடார், யோகிராஜ் ராமலிங்கம். அடுத்ததாக உலக அளவில் என்னை பெரிய ஆளாக்குனது ஃபெர்னாண்டஸ். ஃபெர்னாண்டஸ் கிரிகோ, சுவாமி மைத்ரியானந்தா, மாதாஜி லக்ஷ்மி தேவி. அவங்க அகில உலக அளவில் என்னை ஒரு பெரிய விளையாட்டு துறையில் சிறந்து, யோகா விளையாட்டு துறையில் ஒரு பெர்சனாக என்னை உருவாக்கினாங்க. இது எதுக்காக இந்த துறையை எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறப்ப இது ஒரு பெரிய நகைச்சுவையான விஷயந்தான். எல்லா விளையாட்டுலையும் எனக்கு ஆர்வம் உண்டு. அதாவது ஃபுட்பால் ஆகட்டும், பேஸ்கெட் பால், ஹாக்கி, கிரிக்கெட், ஸோ எல்லா விளையாட்டுலையும் எனக்கு மிகுந்த ஆர்வம். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப எல்லா விளையாட்டுலையும் தேர்வுக்காக அந்த ஆசிரியர் தேர்வு எடுப்பாங்க. அந்த சமயத்தில் நான் எல்லா விளையாட்டும் கை மேலே தூக்குவேன், என்னை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கவலையோடு போய் கேட்பேன், உங்களுடைய உயரம் கொஞ்சம் கம்மி, ஸோ இந்த விளையாட்டுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க அப்படின்ட்டு என்னை நீக்கிடுவாங்க. இருந்தாலும் மனம் தளராமல் மற்ற விளையாட்டுகளையும், எல்லா விளையாட்டுகளையும் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக கற்றுக்கிட்டேன். அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய அண்ணன் இந்தியா வந்திருந்தப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்த கலை இந்த யோகா கலை. அப்போ இளம் வயதில் விடிய காலம் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தார். அப்போல்லாம் பொதுவாக எப்போ நீங்கள் எந்திரிப்போம்னா இரவு விடிய கண் முடிச்சுட்டு ஒரு 8 மணியாவது ஆயிரும். ஸோ ஆனால் அவர் சொன்ன அந்த 4:30 மணி விஷயம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த பள்ளிக்கூடம் படிக்கிற வயதில் இந்த கலையை முதல் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நான் கற்றுக்கிட்டேன். அதற்கு பின்பாக இந்த கலையை நான் செய்யக்கூடிய அந்த யோகா முறைகளை கண்டுபிடித்த மற்றொரு குருநாதர் திரு முத்துசாமி நாடார் அவர்கள். அவர் காமராஜர் உடற்பயிற்சி நிலையம் விருதுநகர் என்னுடைய சொந்த ஊர், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த ஊர். அந்த காமராஜர் உடற்பயிற்சி நிலையத்திலையும் மற்றும் திரு அம்பாள் ராமசாமி அவர்கள் அந்த திறமையை கண்டுபிடித்தார்கள். ஸோ இந்த உடம்பு நல்லா வளையுது, இதில் நீ ஏன் நீ இதை ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகக்கூடாது. முதல் போட்டியே 1988ஆம் வருடம் தான் தமிழ்நாட்டில் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது யோகாசன போட்டி. ஸோ அதில் முதல் போட்டியில் நான் கலந்து கொண்டு எனக்கு கிடைத்த பரிசு ஒன்றுமே கிடையாது. ஆனால் மனம் தளராமல் மற்ற நடுவர்கள் இவர்கிட்டலாம் கவலையோடு நான் போய் கேட்பேன், எப்படி இந்த கலையில் நான் சாதிக்கணும். அப்போ அந்த வயதிலேயே கேட்குறப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் உணவு கட்டுப்பாடு. அது முக்கியமாக அவங்க சொன்னது உணவு கட்டுப்பாடு. அதில் ஒரு நீதி உண்டு, அரை வயிறு உணவு, கால் வயிறு வெற்றிடம், கால் வயிறு தண்ணி. ஸோ இதுதான் எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறை. அந்த உணவு முறையை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ ஒரு அளவான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதே நேரம் ஆரோக்கியமான சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இந்த கலையை தொடர்ச்சியாக பண்ண அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் 3வது இடம், 2வது இடம், அடுத்ததாக 17 முறை தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டில் 17 முறை பெற்றிருக்கேன். அதுக்கப்புறம் தேசிய அளவில் 2 முறை தங்கப்பதக்கம் பெற்றிருக்கேன், அகில இந்திய அளவில். அது பெரிய போட்டி. ஒரு போட்டியில் 600 பேர் 700 பேர் வருவாங்க. அப்போ தான் யோகா போட்டி ஆரம்பமே. அந்த அறிமுக காலகட்டத்தில் நாங்கள் வந்தோம். அதற்கு அப்புறம் 2001ஆம் வருடம் அர்ஜென்டினா நாட்டில் உள்ள பியூனஸ் ஏர்ஸ் தலைநகரத்தில் நடைபெற்ற அகில உலக யோகா போட்டிக்கு என்னை தேர்வு பெற்றாங்க. ஸோ தேர்வு பெற்றேன். அந்த போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 4 பதக்கங்கள் வெற்றி பெற்றேன். ஸோ உலக சாம்பியன், அதே நேரம் 2வது இடம், 3வது இடம் எனக்கு கிடச்சி கிட்டத்தட்ட 4 பதக்கங்கள் எனக்கு கிடைக்குது. அதன் மூலமாக
ஏன் இந்த கலையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் பள்ளியில் அந்த யோகாசன ஆசிரியராக விருதுநகரில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிக்கூடங்களையும் யோகா கலையை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ குழந்தைகள் மூலமாக இந்த யோகா கலையை கொண்டு போகிறப்ப, அது விளையாட்டாக கொண்டு போகிறப்ப பெற்றோர்களுக்கும் அந்த கலையை பற்றி தெரிய வருது. இன்னொன்று, குழந்தைகள் இப்போ எல்லாருடைய குழந்தைகளுமே ஒரு பரிசு பெறணும், வெற்றி பெற்று வரணும் எல்லாருடைய பெற்றோருடைய ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து இந்த யோகா கலையில் அவங்க கண்கூட நாங்கள் வந்து நிரூபித்தோம். எல்லோரும் அந்த கலை எப்படி யோகா போட்டியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அந்த ஆசன முறைகள், உடைகள், அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய நிலை, அந்த அந்த போஸ்டரில் வந்து நம்ம எப்படி ஸ்டெடியாக நிற்கிறோம், ஸோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. எப்படி முடிக்கிறோம், அந்த சொல்லக்கூடிய டைம், நேரம், காலகட்டத்தில் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிதமிக் யோகா, அதை தொடர்ச்சியாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டிக் யோகா, ரிதமிக் யோகா, இப்படி யோகா வந்து ஒரு ஒலிம்பிக் ஸ்டைலில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அந்த காலகட்டத்திலேருந்தே நாங்கள் வேலை பார்த்தோம். ஸோ அது இன்றைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். அப்புறம் மலேசியா நாட்டில் எனக்கு இந்த யோகா விளையாட்டில் சாதித்ததினால் எனக்கு மலேசியா நாட்டில் வேலை கிடைத்தது. ஒரு உடற்பயிற்சி கூடத்தில், அந்த கூடத்தில் எனக்கு வந்து யோகா ஆசிரியராக நியமித்தாங்க. அந்த கூடத்தின் மேனேஜர், நிர்வாகியை என்னை வந்து நியமித்தாங்க இயக்குனராக. அந்த கலையை மலேசியா நாட்டிலும் இந்த போட்டியெல்லாம் நடத்தி அந்த கலையை நாங்கள் நல்லா பரப்பினோம். அது நல்லா வெற்றிகரமாக அது ஒரு எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்தது. போட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறப்ப மக்களுடைய இந்த போட்டிக்காக முதல் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதனால் இதை கொண்டு போகக்கூடிய விளையாட்டாக கொண்டு போயாச்சுன்னா அதனுடைய, ஏன்னா விளையாட்டோட விதிமுறைகள் இருக்கிற மாதிரி எப்படி கிரிக்கெட்டுக்கு விதிமுறைகள் இருக்கோ அது மாதிரி யோகாவுக்கும் விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகள் படி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுத்தனால மாணவர்களுக்கு எளிமையாக போய் சென்றடைந்தது. இன்றைக்கு அதுவும் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்கு இந்த யோகாக்களை கண்டிப்பாக உதவும். அதுவும் விளையாட்டை கொண்டு போயாச்சுன்னா இதுவும் நல்லா உதவும். இன்றைக்கு ஒரு கடந்த 10 வருடங்களாக யோகாவை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டாக இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அப்போ யோகா கலையில் சாதிக்கிறவங்களுக்கு அரசாங்க வேலை மற்றும் அவங்களுடைய கௌரவம், ரொக்க பரிசு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அர்ஜென்டினா நாட்டில் நான் வெற்றி பெற்றதும் அன்றைய முதலமைச்சராக இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 25,000 ரூபா ரொக்க பரிசு கொடுத்து என்னை பாராட்டினாங்க. முதலாவதாக அதை வாங்கிய முதல் நபருங்கிறத சொல்லிக்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதுபோக இந்திய அரசில் IAS என்று சொல்லக்கூடிய அந்த அகாடமி, மசூரியில் உள்ள அகாடமியில் என்னை 3 வருடங்களாக யோகா ஆசிரியராக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அந்த IAS படிக்கக்கூடிய கலெக்டர்ஸ்க்கு வருடத்திற்கு 1 மாதம் என்னை அழைத்து யோகா கலை கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இதுபோக இந்த விளையாட்டை வந்து கின்னஸ் ரெக்கார்ட், எனக்கு இளம் வயதுலேருந்தே இந்த கின்னஸ் சாதனை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. டிவி நிகழ்ச்சி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறப்ப அந்த கின்னஸ் சாதனையை நம்மளை புரிய முடியாது. ஏன்னா எல்லோருடைய மனிதனாக பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தனித்திறமை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை உண்டு. அந்த இன்னர் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்டு. அதை வெளிக்கொண்டு வந்துட்டோம்னா எல்லாருமே சாதிக்கலாம். அதை வந்து நாங்கள் வந்து அந்த கின்னஸ் சாதனையில் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கின்னஸ் சாதனையில் சென்னையில் நடைபெற்ற அந்த குழுவாக செய்யக்கூடிய அந்த யோகாசனத்தில் நாங்கள் 3 முறை கின்னஸ் சாதனை புரிஞ்சிருக்கேன். இதுபோக விருதுநகரில் ஷத்ரியா வித்யாசாலா மேல்நிலைப்பள்ளி வைத்து யோகா சங்கிலி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, நாங்கள் 3849 பேர் சேர்ந்து அந்த யோகா சங்கிலி கின்னஸ் சாதனை புரிந்து இன்றைக்கும் அது யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு சாதனையாக இன்றைக்கும் அந்த யோகா இருக்குது. இன்றைக்கு விருதுநகரை பொறுத்த வரைக்கும் யோகாசனம் இல்லாத பள்ளிக்கூடங்களே கிடையாது. ஸோ அது எதனாலனா நம்ம யோகாவை கேம்ஸாக கொண்டு போனதுனால, விளையாட்டாக கொண்டு போனதுனால தான் இந்த சாதனை எங்களால் புரிய முடிஞ்சது. இது இலங்கைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக எனது நெருங்கிய நண்பர் யோகாச்சாரியா கிராண்ட் மாஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் என்னை அழைத்தார். ஒரு போட்டி ஏன் இலங்கையில் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ கொழும்பில் வைத்து நாங்கள் யோகா முதல் போட்டி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள் ஒரு 7 நாடுகளிலிருந்து வந்து பங்கு பெற்றார்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக எங்களுக்கு கிடைத்தது. அந்த போட்டி நடைபெற்றவுடன் இலங்கையில் உள்ள அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. ஸோ மற்ற விளையாட்டுகளில் ரொம்ப கடினமான விதிமுறைகள்லாம் இருக்கும், போராடி ஜெயிக்கணும், நிறைய காயங்கள்லாம் வரும், இப்படி இருக்கும். ஆனால் யோகா விளையாட்டில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது, எந்த காயங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மிக பத்திரமாக விளையாடக்கூடிய விளையாட்டு. அதனால் பெற்றோர்கள் யோகா விளையாட்டை ரொம்ப அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்க வந்து விளையாட சொல்கிறாங்க. அதில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதுவும் இலங்கையில் இது 6வது முறை நாங்கள் இந்த போட்டியை நடத்துகிறோம். இந்த போட்டி வந்து 37வது உலக கிண்ண போட்டி. 37 ஏன் சொல்கிறேன்னா,
இந்த போட்டியை அங்கே நடத்தக்கூடியவங்களே அகில உலக யோகாசன விளையாட்டு சம்மேளனம் அர்ஜென்டினா நாட்டில் இருக்கக்கூடிய சம்மேளனம் தான் அந்த போட்டியை நடத்துது. அதனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போட்டியை எங்கள் இளைஞர்கள் நடத்துகிறோம். ரொம்ப சந்தோஷமையா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த கதையை கேட்கும் போது, அல்லது யோகக்கலை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில வந்தது அப்படின்றத கேட்கும் போது, அந்த ஒரு கதையே இன்றைய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில நிராகரிப்புகளை பார்த்ததுக்கு பிறகு நாங்க எடுக்கக்கூடிய முயற்சியில இருந்து நாங்க பின்வாங்கிடுவோம். அப்படி இல்லாம தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே போகும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்றத உங்களுடைய கதையினூடாக இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அவங்க இந்த ஜிம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்களாக காணப்படுறாங்க. காரணம், இந்த நீங்க சொன்ன மாதிரியே நிறைய போட்டிகள் நடக்கிறது, பரிசுகள் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்குது. ஆக யோக கலையிலையும் இப்படியான போட்டிகளை கொண்டு வரும் போது கொஞ்சம் அதுல பங்கெடுக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது இல்லையா? அதை பற்றி சொல்ல முடியும்? ஆமாம். இப்போ மற்ற விளையாட்டுகள் அப்படின்னு எடுக்கிறப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்னா ஒரு 11 பேரை கொண்ட குழு தான் விளையாட முடியும். சரிங்களா? ஆனால் யோகா கலையில் அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 12 பிரிவுகளையும் நாங்கள் யோகா போட்டி நடத்துகிறோம். அப்போ உடல் வளையும் தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்வர்ட் பேண்ட், பேக்வர்ட் பேண்ட், ட்விஸ்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ், இப்படிப்பட்ட கேட்டகரிஸ் நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அப்போ ஒருத்தர் ஒரு கேட்டகரியில் ஒரு சாதனையாளராக இருப்பாங்க. குறிப்பாக பெண்கள் சொல்லப்போனால் பெண்கள் பின்புறமாக வளையக்கூடிய அத்தனை யோகா போட்டியிலும் பெண்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. ஸோ அவங்க ரொம்ப அழகாக அவங்களுடைய இயற்கையிலே வளைந்தன்மை உள்ள ஒரு தன்மை கொண்டவர்கள் பெண்கள். அவங்க அந்த பின்புறமாக வளைதலில் அவங்க நிறைய சாதிப்பாங்க. அதுபோக கை பேலன்ஸ், நீங்கள் சொன்னீங்களா மாணவர்கள் ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ஒரு மசில்ஸாக வச்சுக்கணும், ஒரு 6 பேக்ஸ்லாம் உருவாக்கணும் அப்படிலாம் இருப்பாங்க. அது ஒரு கட்டடம் மாதிரி. நீங்கள் அதை தொடர்ச்சி அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது அப்படியே இருக்கும். அவங்க இடையில விட்டுட்டாங்கன்னா பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் யோகா கலை அப்படி இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக அவங்க விடணுங்கிற அந்த வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். தொடர்ச்சியாக அவங்க செய்யணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தது மட்டுமல்ல, இப்போ யோகா ஆசிரியராக நான் வரவும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 முறையாவது நான் யோகா செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி இது அது மற்றவங்கள சொல்கிறத விட எனக்கு என்ன பலம் கிடைச்சிது யோகானால. என்னுடைய அந்த 42 வருட பயணம் இந்த யோகா விளையாட்டில், அது யோகா விளையாட்டாக கொண்டு போய் தான் எனக்கு பயணம். அதுபோக யோகா மருத்துவம், அதே நாங்கள் யோகா சிகிச்சையும் நாங்கள் செய்கிறோம். ஒரு நோய், ஒரு சர்க்கரை நோயோ அல்லது ஒரு உயர் ரத்த அழுத்தமோ மன அழுத்தமோ இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் நாங்கள் திருத்தி அந்த நல்வழிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு நீங்கள் நிறைய நேரம் செலவழிக்கிறாங்க. நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு மணி நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் நேரம் செலவழிங்க. அதே நேரம் பெற்றோர்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து செலவழிங்க. குறிப்பாக பரபரப்பான வேலையில் இருப்பவர்கள் முதல் பதிலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நேரமின்மை அப்படிதான் சொல்லுவாங்க. மலேசியா நாட்டின் முன்னாள் பிரதம மந்திரிக்கெல்லாம் நான் யோகா எடுத்திருக்கேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க அதுபோக விஐபிஸ் அவங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு மருத்துவரை பார்த்து மருத்துவர்களுக்கும் நாங்கள் யோகா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்கள் எல்லாருக்கும் சிகிச்சை பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கே சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இருக்கோம். மன அழுத்தம், பரபரப்பான சூழ்நிலை, அப்போ எங்களுக்கு அந்த யோகா கலையை கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி இந்த போட்டி மற்ற விளையாட்டுகள் போல் அல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான போட்டி. இது ஒரு ஜிம்னாஸ்டிக் மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது. இது கொஞ்சம் அதுக்கான விதிமுறைகளை இப்போ வகுத்திருக்கோம். அதுக்கு நிறைய யோக சங்கங்கள் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்ட 100கணக்கான யோகா சங்கங்கள் இருக்குது. அதில் முதன்மை வாங்கக்கூடிய சங்கங்களில் எல்லாத்துலேயும் நாங்கள் பங்கு பெற்றிருக்கோம். போட்டியை நடத்தி கொடுத்துருக்கோம். இதுபோக அகில உலக யோகா போட்டிகள் அனைத்துலையுமே நடுவராக என்னை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நடுவர் யார் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறத அந்த நடுநிலைமை படுத்தி அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பணியை நாங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏன் நாங்கள் இது 6வது முறை வரோம், காரணம் என்ன, எங்களுடைய மக்களுடைய ஆர்வம், எங்களை நிறைய போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரக்கூடிய ஆர்வங்கள் எங்களை உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தது. முதல்ல ஒரு ஆசிய யோகா போட்டிக்கு இலங்கையிலேருந்து நாங்கள் கூட்டு போனோம். இன்னும் பெருமையாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இலங்கையோட அந்த யோகா குழுவின் ஒரு கோச்சாக நான் இருக்கேன், இப்போ இருக்கேன். அது ஒரு பெரிய விஷயம். அதுபோக அடுத்த யோகா போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுடெல்லியில் நடைபெற்ற அந்த ஆசியன் யோகா போட்டியில் 13 குழந்தைகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க, 13 யோகா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உலக யோகா போட்டி இப்போ அகமதாபாத்தில் ஜூன் மாதம் நடைபெற்றது. அதில் 40 யோகா போட்டியாளர்கள் இலங்கையிலேருந்து நான் கூட்டு போனோம். கிட்டத்தட்ட
70க்கு மேற்பட்ட பதக்கங்களை அவங்க வென்றிருக்காங்க. ம்ஹும். ஸோ அதை மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். உண்மை. இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், இந்த போட்டியில் எப்படி பங்கு பெறுவது அப்படின்றது தான். ஓகே, அதற்கு நீங்கள் எங்கே போவேன்னா இளைஞரோட சிவசக்தி சிவவிஷ்ணு யோகா பீடத்தோட தலைவர், ஓகே, யோகாச்சாரியா கிராண்ட் மாஸ்டர் அவர் ராஜ்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளுங்க. அவருடைய தொடர்பு பண்ணினா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளும் அதில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஒரு 200 பேர் பங்கு பெறாங்கன்னா 200 பேரையும் நம்ம அடுத்த போட்டி கூட்டு போக முடியாது, இயலாது. அதில் திறமை வாய்ந்தவர்களும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இந்த போட்டியின் மூலமாக தேர்ந்தெடுத்து அவங்களை வெற்றி பெற்று இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். என்னுடைய குறிக்கோள் இந்தியாவில் எல்லா யோகா நிறைய நல்லா பரவல் ஆகிட்டு. ஸோ ஆனால் இங்கே இந்த மாதிரி இலங்கை, மொரிஷியஸ் அந்த நாடுகள் யோகாவில் எங்கெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக இருக்கோ அந்த மாதிரி நாடுகள் போய் சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. அது யோகா விளையாட்டு மூலமாக, போட்டிகள் மூலமாக கிட்டத்தட்ட நாங்கள் வந்து தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், கம்போடியா, வியட்நாம் இந்த நாடுகள் அத்தனை நாடுகளும் போய் நாங்கள் யோகா போட்டி நடத்தியிருக்கோம். அத்தனை யோகா போட்டி நடத்தக்கூடிய அந்த உரிமை எனக்கு கொடுத்துருக்காங்க. அதை அந்த டைரக்டர் அப்படிங்கிறது அந்த போஸ்ட் இருக்கிறதுனால அந்த உரிமையோடு நாங்கள் போய் எல்லா நாளிலும் போய் போட்டி நடத்துகிறோம். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க ஐயா. இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவா நாங்க ஒரு ஜிம் செய்ய போறோம் அப்படின்னாலோ இல்ல ஒர்க் அவுட் நாங்க பண்றோம்னாலோ அல்லது நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் போட்டியில நாங்க கலந்துக்க போறோம் அப்படின்னாலோ எங்களுடைய உணவு பழக்க வழக்க முறை வந்து மாறுபடும். இதே போல இந்த யோக போட்டிகள்ல நாங்க கலந்து கொள்றதுக்கும் ஒரு சரியான உணவு பழக்க வழக்க முறை அப்படின்றது அவசியம் இல்லையா? இப்போ நாங்க ஜிம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதிகமா புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, டயட் இருப்பாங்க. ஆக இந்த யோக கலையில நாங்க ஈடுபடும் போது என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை நாங்க கை கொள்ளலாம்? பொதுவாக எல்லா உணவுகளும் எதுவும் கெட்ட உணவுகள் கிடையாது. ஆனால் இந்த யோக கலைக்குன்னு சொல்லி வந்தாச்சுன்னா என்னுடைய அனுபவம், ஸோ நான் சொன்னபடி இந்த முதல் போட்டியில் எனக்கு பரிசு கிடைக்கல. 2வது போட்டியில் நடுவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்னென்னா, உன்னுடைய உணவு பழக்கம் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் சைவமா அசைவமான்னு கேட்டாங்க. இல்லை நான் எல்லாம் சாப்பிடுவேன்னு சொன்னேன். முதல்ல அசைவத்தை நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் கொஞ்சம் குறைக்கல, அசைவத்தை அறவே விட்டுட்டேன். ஓகே, அதனால் எனக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, இப்போ ஒரு போஸ்ட் பயிற்சி செய்யணும்னா கூட ஒரு வார்மப்பே இல்லாமல் கூட என்னால் செய்ய இயலும் இயற்கையாகவே. அதுக்கு முக்கிய காரணம் அசைவ உணவை நான் நிப்பாட்டினது தான். ஓகே, பொதுவாக வந்து அசைவ உணவு தவறு நான் சொல்ல வரல. ஓகே, ஆனால் இந்த கலைக்கு அசைவ உணவு வந்து கொஞ்சம் தவிர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி அதை வந்து எல்லோரும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சைவமாக மாறியாச்சுன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம். அவங்களுடைய உடல் வளையும் தன்மை கூடுதலாக வரும். ஏன்னா யோகா என்பது அந்த உடல் வளையும் தன்மை தான். உடல் வளையும் தன்மை இதுக்காக நாங்கள் ஒர்க் அவுட், நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொண்டக்கடலை, முட்டை அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் சேர்க்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு அந்த வகையான உணவு வகைகள் எதுலேருந்து கிடைக்குன்னா நட்ஸ். ஓகே, அந்த நட்ஸ்லேயும் இயற்கை உணவில் எங்களுக்கு கிடைச்சிருது. பால் நாங்கள் அதை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குவோம், அதில் ப்ரோட்டீன் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருது. இது போக அந்த அளவான சாப்பாடு அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு டயத்துக்கு நாங்கள் சாப்பிட்ருவோம். நிறைய பேர் வந்து யோகா மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் போகிறவங்க உணவை ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உணவை ஸ்கிப் பண்ண வேணாம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பாக நீங்கள் கரெக்டாக பண்ணலாம். ஒரு காலி வயிற்றோடு பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வளையும் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய அந்த உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகா விளையாட்டில். நீங்கள் கேட்ட மிக அருமையான கேள்வி. அது அந்த ஒரு தியாகம் பண்ணால் தான் நம்ம ஆச்சு. ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும்னா ஒரு தியாக மனப்பான்மை வேணும். அப்போ நான் தியாகம் பண்ணது இந்த உணவை தான். உண்மைதான் ஐயா. பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த சைவ உணவை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இயற்கையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையுமே ரொம்ப அழகா ஆழமாக தெளிவுபடுத்திருந்தீங்க. இறுதியா ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆதவன் டிவி நேயர்கள் இந்த நேர்காணலை பார்க்கும்போது எத்தனையோ குழந்தைகளுக்கு தோணலாம், நாங்களும் இந்த மாதிரியான போட்டிகளில் கலந்து கொள்ளணும், அல்லது பெற்றோர்களுக்கு ஆசை வரலாம், எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த துறைக்குள்ள நாங்கள் ஈடுபடுத்தணும் அப்படின்னு. அப்படி ஆசை வரக்கூடிய, ஆர்வம் கொள்ளக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக என்னுடைய அனுபவம். ஸோ நான் படித்தது பிகாம், வேலை பார்த்தது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன். ஆனால் என்னுடைய இந்த யோகா கலையில் அச்சீவ் பண்ண அந்த ரெக்கார்ட்ஸ் போட்டியில் போய் வின் பண்ண அந்த சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்கள், இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ போகிறப்ப, மலேசியாவுக்கு போகிறப்ப இது எல்லாமே எனக்கு கை கொடுத்து எனக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்தது. ஒரு 17 வருடங்களாக 2 வருட கான்ட்ராக்டில் தான் அங்கே போனேன். 17 வருடங்களாக அந்த நாட்டில் நான் பணிபுரிந்தேன். அதற்கு முதல் காரணமே இந்த யோகத்துறையில் நான் அந்த கிடைத்த சான்றிதழ்கள், வேலை வாய்ப்பு. அப்போ இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் இந்த யோகா கலையில் வந்து அதில் சாதித்து அதில் சான்றிதழ் பெற்றீங்கன்னா நீங்கள் அங்கே போய் யோகா சொல்லிக் கொடுத்து ஒரு யோகா ஆசிரியராகலாம். இதுபோக யோகா பள்ளிக்கூடங்கள் நீங்கள் சொந்தமாக தொடங்கலாம். அதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். அது எல்லோரும் இப்போ கிட்டத்தட்ட
ஒரு 15 நாடுகளில் நான் கொடுத்த அந்த சான்றிதழை வைத்து ஒரு புதிதாக யோகா பள்ளிக்கூடமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கிட்ட அங்கீகாரம் நாங்கள் பெற்றிருக்கோம். அந்த அப்போ இளைஞர்கள் இது ஒரு வேலை வாய்ப்புக்கும் இதை ஒரு முக்கியமாக அவங்க எடுத்துக்கலாம். பெற்றோர்கள் உங்களுடைய மாணவர்களை வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கணும்னாலும் சரி, வேலை வாய்ப்புனாலும் சரி, அங்கே அனுப்புகிறப்ப அவங்க வந்து பொதுவாக இந்த மாதிரி வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இதுபோக இந்த யோகா சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் ஒரு மற்ற வேலையில் போகிறாங்க இல்லையா, அப்போ இந்த யோகா சான்றிதழை பார்த்த உடனே அவங்க சொல்லிடுவாங்க இவங்களுடைய கேரக்டர் நல்லாயிருக்கும், அந்த கேரக்டர்ஸ். ஸோ இது திட்ஸ் நாட் சாரி கான்டாக்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய நற்சான்றிதழ். அந்த நற்சான்றிதழ் யோகா சர்டிஃபிகேட் வைத்திருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அப்போ அது வந்து மற்ற வேலை வாய்ப்புக்கும் அது ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அது ஒரு இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இதற்கு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வரணும், குழந்தைகள் அனைவரையும் நீங்கள் யோகா போட்டிக்கு அனுப்புங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ நிறைய பேருக்கு தெரியும் எது அங்கீகரிக்கப்பட்ட போட்டி, எது அங்கீகரிக்கப்படாத போட்டி அப்படிலாம் இருக்கும். உலகத்தில் அப்படி ஒன்றுமே கிடையாது. ஓகே, எல்லா யோகா போட்டியுமே அங்கீகரிக்கப்பட்ட போட்டி தான். இப்போதைக்கு ஒவ்வொருத்தவங்களும் அந்த அசோசியேஷன், ஃபெடரேஷன் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது எல்லா விளையாட்டுகளுமே 2 ஃபெடரேஷன் 3 ஃபெடரேஷன் இருக்கும். ஆனால் நீ எல்லா போட்டியிலையும் கலந்துக்குங்க தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய அந்த யோகா ஃபெடரேஷன் ஏஷியா, நேஷனல் யோகா அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, இந்த 2 அசோசியேஷனோட குறிக்கோளை என்னென்னா எல்லா போட்டியிலும் நீங்கள் பங்கு பெறணும், அதே மாதிரி எல்லா போட்டியும் நாங்களுமே நடத்தணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதனால் நாங்கள் எந்த அசோசியேஷன்லையும் ரொம்ப தீவிரமாக அப்படிலாம் இருக்க மாட்டோம். எல்லா இதுலையுமே நாங்கள் பங்கு பெற்றுக்கோம். அதனால் எல்லா மாணவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்வது என்னென்றால் யோகா போட்டி எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போங்க. அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்வது. இப்போ எங்களுடைய வழிமுறை காட்டுதல் படி போனீங்கன்னா அடுத்த நிலைக்கு நாங்கள் அழைத்து செல்வோம். அதான் பொதுவாக இப்போ இன்றைக்கு இலங்கையில் 37வது உலக கிண்ண போட்டி நடைபெறுகிறது. இதில் தேர்வு பெறவங்க தேசிய போட்டி அடுத்து நடத்துவோம். அதில் தேர்வு பெறவங்க அடுத்து நடக்கக்கூடிய காமன்வெல்த் இந்த யோகா போட்டிக்கு அவங்க பங்கு பெறலாம். அது இப்போ இருந்தே நீங்கள் ஆதவன் டிவி நேயர்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது, இப்போயே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் போட்டிகளுக்கு அனுப்புங்க. அதுதான் நான் உங்களுடைய கேட்டுக்கொள்வதெல்லாம். உண்மைதான் சார். இப்ப பொதுவாவே யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அல்லது இதன் மூலமாக இதை கற்றுக்கொள்வதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரியாம எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார் கிராண்ட் மாஸ்டர் யோகாச்சாரியார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ விஷயங்களை ரொம்ப ஆழமாக தெளிவுபடுத்துதுங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி அம்மா. ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களை சந்தித்து என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.